இன்னைக்கு நாங்க திரும்பவும் சவுகார்பேட்டுக்கு தான் போறோம். ஏற்கனவே நாங்க அங்க ட்ரெஸ் வாங்கி ஆல்டருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ட்ரெஸ் வாங்க தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நாங்க அம்மாக்காக ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் எடுக்க போனோம். இப்போ நீங்க பாக்குற ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து 650 ருபீஸ். ஆரி ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கிளாத் நல்லாவே இல்ல. அப்புறம் வேற ஷாப்ல வாங்கிட்டோம். அப்புறம் என்னோட அக்கா ஆல்டர் பண்ண கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டாங்க. தென் நாங்க சாரி பிளவுஸ்க்கு தேவையான லட்கான் தான் வாங்க போனோம். நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. எங்களோட சாரிக்கு மேட்சிங்கா வாங்கிட்டு சாரிக்கு மேட்சிங்கா பேங்கிள்ஸ் இயரிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம். நாங்க ஷாப்பிங் பண்றது பார்த்துட்டு நிலனும் எங்களை மாதிரி ஒவ்வொரு நெக்லஸா பாத்துட்டு இருந்தா பார்க்கவே காமெடியா இருந்துச்சு. அப்புறம் லைட்டா பசிச்சது, வயிறு ஃபில் பண்ணிட்டு திரும்ப ஷாப்பிங் பண்ண இறங்கிட்டோம். சவுகார்பேட்ல ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைடல் செட் நெக்லஸ் செட் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆன்டியோட ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க. லோ பிரைஸ்ல எப்படிதான் இவ்வளவு பெஸ்டான குவாலிட்டியில தராங்கன்னே தெரியல. ஏடி ஸ்டோன்ல இருந்து பிரைடல் செட் வரைக்கும் சேல் பண்றாங்க. ஒன்னு எடுத்து பார்க்கும்போது அதோட குவாலிட்டி என்னால நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவங்க கிட்ட 150ல இருந்து நெக்லஸ் செட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆன்டியும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. நாங்க வந்து ஒரு நெக்லஸ் செட்டை சூஸ் பண்ணோம். அதே போல இன்னொரு செட் வேணும்னு கேட்டோம். அதுக்கு அவங்க இந்த கடையை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு குடோன்ல இருந்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. யாருமே இந்த மாதிரி கஸ்டமரை நம்பி ஒரு ஷாப்பை தனியா விட்டு போக மாட்டாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க அவங்க எவ்வளவு ஸ்வீட்னு. இந்த ஆன்டியை நல்லா பாத்துக்கோங்க. இந்த கடை இவங்களோடதுதான். நீங்க பாரிஸ் சைட் சவுகார்பேட் போனீங்கன்னா மின்ட் ஸ்ட்ரீட்குள்ள 3 கடை தள்ளி ரோட்டோரமா அவங்க ஷாப் இருக்கும். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஃபைனலி எங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அப்புறம் நிலனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஒரு ஷாப்ல மெஹந்தி ஸ்டிக்கர் பார்த்தோம். நிறைய டிசைன்ல இருந்துச்சு. அவங்க 80 ருபீஸ் சொல்லுவாங்க, நீங்க 40 ருபீஸ்க்கு கேளுங்க, கண்டிப்பா தருவாங்க. நாங்க ஃபுல் ஹேண்டுக்கு பார்த்தோம், அந்த ஷாப்ல இல்ல. அப்புறம் நாங்க வேணாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். போற வழியில நிலன் வாட்ச் கேட்டான். அக்கா அவனுக்காக வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. வாட்சை பார்த்ததும் நிலனுக்கு செம்ம ஹாப்பி. அப்புறம் மித்ரனுக்கு டாய்ஸ் வாங்கணும். இது எல்லாமே பாரிஸ் பூக்கடையில இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு எலி டாய் இருந்துச்சு. நிலன் கிட்ட காட்டதும் அது ரியல் எலின்னு சொல்லி பயந்துட்டான். அது பக்கத்திலேயே நிறைய சொப்பு சாமான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. மித்ரனுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு போற வழியில 90s கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச அவல் உருண்டை, பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி, கமர்கட்டி எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்ததும் ரொம்பவே டெம்டிங் ஆயிடுச்சு. கொஞ்சமா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.